ஆண்டவர் விரும்புவதை செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் விரும்புவதை செய்வோம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். இது ஆண்டவர் விரும்புவது. அப்பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். உங்கள் வாயிலில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது எஞ்சியிருப்போருக்கு கடவுள் இரக்கம் காட்டுவார். இவ்விதமாய் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்கு இரக்கம் காட்டுகிறார். மாறாக இதை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன், வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை, எரிபலிகளையும் தானிய படைகளையும் செலுத்தினாலும் நான் அதை ஏற்க மாட்டேன், எந்த விதமான பலிகளை கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டேன், உங்கள் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு சத்தமிட்டு பாடல்கள் பாடியலாதும் அதை நிறுத்துங்கள், உங்கள் வீணைகளின் ஓசையை கூட நான் கேட்க மாட்டேன். எப்பொழுது மேற் சொன்ன காரியங்களுக்கு மாறாக செயல்படுகின்ற போது இதையெல்லாம் அவர் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் அவற்றை செய்கின்ற போது இவற்றை ஏற்றுக்கொள்வராக இருக்கிறார். ஆகவே நாம் செய்கிற இவற்றை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற அந்த நீதியை, நன்மையை தேடக்கூடிய, நாடக்கூடிய, தீமையை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுகின்ற பொழுது நமக்கு நம் வாழ்வில் நீதி வெள்ளமென பெருக செய்வார், நேர்மையை வற்றாத ஆறாக பாய்ந்துவிடும். நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.